அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி என்ற வழிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 நாட்களுக்கு முன்பு பீகாரில் ஒரு பிரதமர் இந்திய நாட்டின் பிரதமர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அல்லது திமுக அரசு துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக அரசு நடக்குது. ஏன்னா திமுக அரசு துன்புறுத்துதுன்னா அதற்கு பெயர் என்ன? தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் பெயர். ஆனால் இங்கே அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை என்று பீகார் மக்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு எல்லா ப்ராப்ளமா? தமிழ்நாடு சூப்பர், ஆல் சூப்பர், ஹோம் மினிஸ்டர் சூப்பர், முக்கியமந்திரி சூப்பர், கவர்மெண்ட் நல்லா இருக்குது, ஆள் நல்லா இருக்கு, எல்லா சூப்பர், குட் மேன், வெரி நைஸ், சிஎம் வெரி நைஸ், குட் மேன், இஸ் பவர் பீப்புள் இது ஹெல்ப் வெரி நைஸ். ஸ்கூல் तो நல்லா இருக்கு, இங்கே நல்லா சூப்பர், நல்லா இருக்கு ஊருக்கு. இந்திய நாட்டின் பிரதமர் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசக்கூடாது. இது தவறான செய்தி. முதல்ல ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போகலாம்? இதுவரை நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பு இருந்த பிரதமர்கள் யாரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குத்தான் பிரச்சாரத்திற்கு போவார்கள். ஆனால் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்தாலே நரேந்திர மோடி அவர்கள் முதல் ஆளாக சென்று அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதல்ல. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு மாநில மக்களையே கொச்சைப்படுத்தும் விதமாக தேர்தல் வந்தாலே போதும் அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் இது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏன்னா தமிழர்கள் விவரமாக இருக்கிறார்கள், தமிழர்கள் அறிவாக இருக்கிறார்கள். தமிழர்கள் என்றாலே வயிற்றெரிச்சலாக இருக்கிறது இந்த நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு. அந்த வகையில் தான் பீகாரில் பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறார்கள் என்று பிரதமர் அவர்கள் சொல்கிறாரு. ஒரு 2ஆம் கட்டம் தலைவர் அதை போல் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு இந்திய நாட்டின் பிரதமரே இப்படி சொன்னால் எப்படி? அப்படி துன்புறுத்தினால் அது உங்களுக்கு பங்கு இல்லையா? பிரதமர் அவர்களே நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்லை நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களான்னு கேட்குறேன்.